ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 மினிட்ஸ் சமையல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் சட்னி பவுடர், அதாவது இன்ஸ்டன்ட் சட்னி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து இட்லி பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 in 1 நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 3 month வரைக்கும் கவலையே இல்லாமல் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் வச்சும் இதை யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா 1 கப்பு நடக்கடலை சேர்த்து ஒரு 3 minutes வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து வறுக்காத நடக்கடலை. இந்த சட்னிக்கு வந்து வறுக்காத நடக்கடலை தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நடக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து இதில் 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு நடக்கடலை, 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து கொப்பரை தேங்காய் தான் வந்து சேர்த்துக்கணும். பட் வந்து எல்லார்கிட்டையும் எல்லா டைம்லேயும் கொப்பரை தேங்காய் இருக்காது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முத்தின தேங்காயை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படி தான் செஞ்சுருக்கிறேன். அதாவது என்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை, அதனால நல்ல முத்தின தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு இப்போ சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். இப்போ வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்து 1 கப்பு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை வந்து 1 கப்பு சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து ஒரு 3 minutes வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக இதில் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இது வந்து தேங்காய் சட்னி தான் நம்ம செய்கிறோம் இல்லையா? அதனால ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து நீங்கள் ஒரு 6லேருந்து 8 பல் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நான் பெருசாக இருக்கிறதுனால 4 பல் வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து இது கூட லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஆயில் வந்து நம்ம சுத்தமாக வந்து போடவே கூடாது. ஆயிலே இல்லாமல் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி இப்போ வந்து நல்லா வந்து ஆற வச்சிடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து சட்னி, நம்ம பொதுவாக சட்னி வந்து தேங்காய் சட்னி எந்த அளவுக்கு குறைப்பாக அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி ஒரு பெரிய பவுலில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சட்னி வந்து நல்லா சூப்பராக பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் வந்து லைட்டாக சூடு வந்ததும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி பவுடரில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பவுலில் சட்னி பவுட்ரு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சுருக்கேன். நம்ம வந்து சூடான ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால நல்லா ஆற வச்சிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான், இதோட வேலை வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நம்ம இதில் வந்து சால்ட்டு வந்து சேர்க்கவே இல்லை. நீங்கள் வந்து சட்னி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக வந்து அந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இட்லி பொடியாக நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க, அதாவது இட்லிக்கு தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கொஞ்சமாக வந்து சால்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து இட்லி பொடியாக தான் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து இப்போவே வந்து அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் சட்னி பவுட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இந்த சட்னி பொடியை வச்சு எப்படி வந்து சட்னி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு 2 in 1 தான். அதாவது இட்லி பொடியாகவும் நம்ம வந்து சாப்பிட்லாம், இல்லை சட்னியாகவும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் சட்னி பவுட்ரை வந்து ஒரு பவுலில் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக வந்து கரைச்சிக்கலாம்.
அவ்வளோதான், சட்னி வந்து ரெடி. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சட்னி வந்து ரெடி பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நார்மல் வாட்டரில் வந்து சட்னி ரெடி பண்ண பிடிக்கல அப்படின்னாக்கா லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் கூட நீங்கள் சேர்த்து இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் இதை நீங்கள் வந்து இட்லி பொடியாக தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இந்த சட்னி பவுடரை ஒரு சின்ன பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போலவே அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய்.